அதாவது பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, தானம்னு ஒண்ணு இருக்கு, தர்மம்னு ஒண்ணு இருக்கு. தர்மம் தான் தலைய காக்கும். தானம் தலைய காக்காது. அதாவது தர்மம்ன்னும்போது, நாம்பளா தேடி போயிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு, உதவி பண்றது. தானம்ன்றது அவங்க கேட்டு, அதுக்கப்புறமா நம்ம என்ன குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி குடுக்கறது. அப்போ இந்த மாரி குடுக்கும்போது, தர்மம் பண்ணா ஒண்ணுமே பண்ணாதுங்க. நம்மளா தேடி போய் குடுத்தா. அவங்க கேட்டு குடுக்கலாமா, வேணாமான்னு யோசிச்சு குடுக்கும்போது, ஒரு சில நாள்கள் அப்படி பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகளும் வருங்க. என்னைக்கு வரும் தெரியுமா? அதாவது வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர அந்த நாளில் மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்தால பூமிக்கு அழுத்தப்பட்ட நாள். என்னுடைய தலையும் சேர்த்து 3வது அடிக்கு ஒன்று நிலம், இன்னொன்று வானம். 3வது அடிக்கு நான் எங்கேயா போகிறதுன்னு வாமன அவதாரம் கேட்கும்போது என் தலை தான் சொல்லிட்டு பூமியில் அழுத்திட்டாராம் வாமன அவதாரம் இல்லைங்களா? அப்போது மகாபலி சக்கரவர்த்தி பூமிக்கு அழுத்தப்பட்ட நாள். அன்றைக்கு தான் சுக்கராச்சாரியார் தன்னுடைய ஒரு கண்ணை இழந்த நாளும் சொல்லப்பட்டது. ஸோ தேடி போய் தர்மம் பண்ணணும்னு வச்சுங்களேன், தர்மம் தலையை காக்கும். ஸோ தர்மம் பண்ணுவோம். கேட்டு கொடுக்கறத விட நம்மளா போய் தேடி போய் கொடுத்தா நிறைய விஷயம் நல்லது நடக்கும். சரிங்களா?